உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு இந்த சிபிஆர் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் நம்ம எடுத்து போற டாபிக் வந்து கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் இன்றைக்கு முதல் நாள். இந்த நாள் வந்து சோமவாரத்தோட சேர்ந்து வந்திருக்கு. கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது தான் வந்து சீரும் சிறப்புமா வழி வழியா காலங்காலமா நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த சோமவாரம் அப்படின்னு சொல்லும்போது சோமன் அப்படின்னு சொன்னா சந்திரன், அதாவது சோமனுக்கு உரிய நாள் வந்து திங்கட்கிழமை. இதை வந்து எப்பொழுதுமே சிவபெருமான் என்ன பண்றார், தன்னோட தலையில வந்து ரொம்ப அழகா வந்து சந்திரனை வச்சுட்டு அருள் பாலிக்கிறார். அதனால இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கார்த்திகை சோமவாரத்துல இல்லங்கள்லயும் சரி கோவில்கள்லயும் சரி நம்ம வந்து சிவ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆலயங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 108 சங்காபிஷேகம் 1008 சங்காபிஷேகம் அப்படிங்கறது இந்த கார்த்திகை சோமவார நாள்ல பண்ணுவாங்க. அதனால தவறாம சிவன் கோயில் போய் நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல எடுத்துப்போம். இந்த நாள் இதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து சிவராத்திரி, செவ்வாய்க்கிழமை மாச சிவராத்திரி. அந்த மாச சிவராத்திரியும் சிவனுக்கு உரியது. அதனால நாளைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவதரிசனம் கண்டிப்பா பண்ணணும். இந்த மாசம் முழுக்கவே பார்த்தோம் அப்படின்னா சிவன், முருகன், நரசிம்மர், பெருமாள் இது எல்லாருக்குமே உகந்த மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாச சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாவே நம்ம வந்து கார்த்திகை மாதத்துல பார்த்தோம்னா காலை மாலை 2 வேளையிலுமே வீட்டு வாசல்ல வந்து நம்மளுக்கு வந்து அகல் விளக்கு ஏத்தி வச்சு நம்ம வழிபடுறது அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கு. அதாவது விளக்கு ஏற்ற நம்மளோட பாவங்கள் கரையும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, 2 நெய் தீபம் சிவனுக்கு போட்டீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கார்த்திகை 3ஆம் நாள் வருவோம். இந்த நாள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷ நாள். அதாவது இந்த கார்த்திகை 3ஆம் நாள் வந்து இந்த வருஷம் எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா அமாவாசையோட சேர்ந்து வருது. அந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பிரசித்தமான நாள்னு சொல்லணும். இது என்னது என்னமோ பீடிகை எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து திருவிசைநல்லூர் ஐயா, அதாவது ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட கங்காதர்ஷன ஆராதனை அப்படின்னு சொல்ற நாள் அது. இந்த வரலாறை கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் வந்து இந்த ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய வித்வான். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம மைசூர் சமஸ்தானத்துல வந்து திவானா இருந்தவர், அதாவது அவரோட தந்தைக்கு அப்புறமா அப்படின்னு. அதுல வந்து 17ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில தான் அவர் வாழ்ந்திருக்காரு. ரொம்பவே வந்து சிவபக்தியில உறைந்தவர் அப்படின்னு சொல்லணும். அந்த சிவபக்தியில உறைந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மைசூர் சமஸ்தானத்துல இருந்து நம்ம தென்பக்கத்துல இருக்கிற அந்த திருவசநல்லூருக்கு வந்து காவேரி கரையில வந்து குடி வந்துட்டார். இவருக்கு பக்கத்து ஊர் வந்து நம்ம திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர். அதை வந்து நித்தமும் போய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சிவ தரிசனம் பண்ணிட்டே இருப்பார். அதுவும் அர்த்தஜாம பூஜையில வந்து இவர் கலந்துக்காத நாளே இல்லை. அப்படி ஒரு சிவபக்தி அப்படின்னு சொல்லணும். அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வரலாறு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு. ஒரு முறை என்ன இருக்கு, இவரோட தந்தையோட திதி வந்து இவர் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல கூப்பிட்டுருக்காங்க. பொதுவா திதி கொடுக்கறதுக்கு நம்ம சமையல் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து மனைவி பண்ணி வச்சிருக்காங்க. இவர் வந்து காவிரி ஆத்துல வந்து குளிச்சுட்டு வரும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஏழை வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சிவபெருமான் தான் இவர் வணங்குற தெய்வம், அதுவும் சிவனடியாருக்கு வந்து பசிக்கிறதுனா சும்மா இருப்பாரா? வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்ராதத்துக்கு பண்ணி வச்சிருக்கிற சமையலை வந்து இந்த ஏழை பிராமணருக்கு வந்து கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த விஷயம் வந்து அந்த திதிக்கு செஞ்சு வைக்கிறதுக்கு வராங்க இல்லையா, அந்த அந்தணர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க கொடுக்குற திதியும் நாங்க எடுத்துக்க மாட்டோம், இந்த வீட்டுல சாப்பிடவும் மாட்டோம். ஏன்னா நீங்க முதல்ல பண்ணின சாப்பாடை வந்து நீங்க வந்து இந்த பரம ஏழைக்கு கொடுத்துட்டீங்க, அதுவும் என்ன இந்த திதி கொடுக்குற சாப்பாடை கொடுத்துட்டீங்க, நான் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட இல்லாம நீங்க வந்து இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இவருக்கு வந்து இவர் இருக்கிற ஊர் எங்க இருக்கு, திருவிசநல்லூர். இங்கேருந்து இங்க காசியில இருக்கிற கங்கைக்கு எப்படி போக முடியும்? அதனால ரொம்ப மனசு நொந்து போய் இந்த மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த உறக்கத்திலேயே வந்து அன்றைய தினத்தை வந்து அப்படி கழிச்சிருக்காரு. ராத்திரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சிவன் என்ன பண்ணாருன்னா, இவரோட பக்திக்கு இறங்கி இவரோட கனவுல வந்து உன்னோட கிணற்று நீர்லயே நான் வருவேன், கங்கையை வந்து பிரவாகம் செய்ய சொல்றேன் அப்படின்னு இவருக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு. இதை வந்து என்ன ஆயிருக்குன்னா, மறுநாள் எல்லார்கிட்டும் சொல்லவே ஊரே திரண்டு வந்துருது இவங்க வீட்டுக்கு, இந்த கங்கா எப்படி வரா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. இவர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கிணற்று நீரை பார்த்து என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் தான் பெரிய மகா வித்வானாச்சே, அதனால கங்காஷ்டகம் பாடியிருக்காரு. கங்காஷ்டகம் பாடி முடிச்சோன கங்கை வந்து அந்த கிணற்று நீர்லேருந்து பொங்கி வெள்ளமா வந்து அங்க இருக்கிற பகுதி எல்லாத்தையும் மூழ்கடிச்சிருக்கு. அதுல அத்தனை பேரும் கங்கா ஸ்நானம் பண்ணிருக்காங்க. அதுல இவரோட சிவபக்தியை பார்த்து எல்லாரும் மெய்மறந்து போய் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த அந்தணர்கள் தப்பு சொன்னாங்க இல்லையா, காலில் விழுந்து சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதை கேட்ட உடனே என்ன இருக்கு அப்படின்னா, இவர் சிவபக்தி வந்து நிறைய
எல்லாருக்கும் பரவி அந்த கங்காஷ்டத்துக்கு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது கார்த்திகை மாசம் அமாவாசை நாள் நடந்த ஒரு பெரிய விஷயம். இதுல நம்ம உணர்ந்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவரோட சிவபக்தி தான் அப்படின்னு சொல்லணும். இன்றைய தினம் வரைக்கும் இதுல என்ன அப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. ஆனா இன்றளவும் என்ன ஆறுது அப்படின்னா திருவசந்தூர்ல இந்த கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு ஒரு தடவையும் இந்த கங்கை நீர் பெருகி வந்து எல்லாரும் ஆயிரக்கணக்குல வந்து அந்த இடத்துல ஸ்நானம் பண்றாங்களாம். நம்ம எத்தனையோ இடத்துக்கு போறாங்க. ஒரு தடவை கண்டிப்பா இதை பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், திருவசநல்லைக்கு போய் அந்த கங்கா ஜலத்துல வந்து நாம நீராடிட்டு வரணும், சிவன் அருளை பெறணும். கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதாங்க யூடியூபோட சம்பிரதாயம்.